மகளுக்கு முட்டுக்கட்டையா இருக்காதீங்க. கனகா அம்மா கிட்ட எடுத்து சொன்ன ரஜினிகாந்த். சூப்பரான சம்பவம். நடிகை கனகா முன்னணி நடிகையா வலம் வந்துகிட்டு இருந்தவங்க. இன்னும் பல வருஷங்கள் தொடர்ந்து டாப் இடத்துல இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல, திடீர்னு காணாம போனாங்க கனகா. தொடர்ந்து நீண்ட காலமா தனிமையில இருந்த அவங்க, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி குட்டி பத்மினி மூலமா வெளிப்பட்டாங்க. அடிக்கடி அவங்கள பார்க்க முடியறதில்ல. இந்த நிலையில கனகாவோட அம்மா கிட்ட ரஜினிகாந்த் பேசின விஷயம் பத்தி இப்போ தகவல் வெளிவந்திருக்கு. தமிழ் சினிமாவோட மூத்த நடிகைகள்ல ஒருத்தங்க தான் தேவிகா. பல ஹிட் படங்கள்ல நடிச்சவங்களோட பொண்ணு தான் கனகா. கங்கை அமரனோட கரகாட்டக்காரன் படத்துல கனகா ஹீரோயினா அறிமுகமானப்போ, இந்த படம் பெருசா ஹிட் ஆகாது அப்படின்னு தான் தேவிகா நெனச்சாங்க. ஆனா எதிர்பார்க்காத விதமா கரகாட்டக்காரன் படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சது. இதன் காரணமா கனகா தமிழ்நாடு முழுக்க அறியப்பட்டாங்க. தொடர்ந்து பட வாய்ப்புகளும் அவங்களுக்கு கிடைச்சது. தமிழ்ல முதல் படம் ஹிட் ஆன பின்னாடி ரஜினி உள்ளிட்ட முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சாங்க கனகா. அதே மாதிரி தெலுங்குலயும் பல படங்கள்ல புக் ஆனாங்க. இதன் காரணமா நிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க. சூழல் இப்படி இருக்க திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்க. ஒரு கட்டத்துல கனகா உயிரோடு இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட ரசிகர்களுக்கு தெரியாம இருந்துச்சு. அவங்களோட அம்மா மரணம் அவங்கள ரொம்பவே பாதிச்சிருச்சு. அவங்க ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கக்கூடிய அவங்களோட வீட்ல தன்னைத்தானே தனிமைப்படுத்திக்கிட்டாங்க. யாரையுமே சந்திக்கிறதில்ல. வெளிய வர்றதில்ல அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு காரணம் தேவிகாவோட மரணம் ஒண்ணு அப்படின்னும், இன்னொரு காரணம் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நடந்த காதல் தோல்வி அப்படின்னும் பேசப்பட்டுச்சு. இருந்தாலும் கனகா பத்திரிகையாளர்களையோ, சினிமாக்காரங்களையோ சந்திக்கவே இல்ல. அப்பா கூடவும் பிரச்சனை ஏற்பட்டிருந்தது. ஒரு வழியா கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க வெளிப்பட்டாங்க. நடிகை குட்டி பத்மினிய சந்திச்ச அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு போனாங்க. கனகா சீக்கிரத்திலேயே தனக்கு பேட்டி குடுப்பாங்க அப்படின்னு உறுதியும் குடுத்திருந்தாங்க பத்மினி. ஆனா பேட்டியெல்லாம் அவங்க குடுக்கவே இல்ல. அவங்க பேட்டி கொடுக்கல அப்படின்னாலும், அந்த சமயத்துல அவங்க பல பேரோட கவனத்தையும் ஈர்த்திருந்தாங்க. அதுலயும் அவங்களோட கெட்டப் எல்லாமே மொத்தமா மாறி இருந்தது. இந்த நிலையில தயாரிப்பாளர் பாலாஜி பிரபுவோட பேட்டி ஒண்ணு இப்போ ட்ரெண்ட் ஆயிருக்கு. அந்த பேட்டியில அவரு கனகா படத்துல ஹீரோயினா நடிக்கிறப்போ, அவங்களோட அம்மா தேவிகா நாற்காலியில உட்கார்ந்துகிட்டு வசனங்கள்ல எல்லாம் தலையிடுவாங்க. இதெல்லாம் சரியா வரும், சரியா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம கனகா மேல முழு கவனத்தையும் வச்சு எல்லாத்துலயுமே தலையிடுவாங்க. அப்படிதான் ரஜினிக்கு ஜோடியா கனகா நடிச்ச அதிசய பிறவி படத்துலயும் நடந்துக்கிட்டாங்க. இத கவனிச்ச ரஜினி தேவிகாவோட பக்கத்துல உட்கார்ந்து, "அம்மா நீங்களும் ஒரு காலத்துல பெரிய நடிகையா இருந்தவங்க. உங்களுக்கே தெரியும். நீங்க இப்படி உட்கார்ந்துகிட்டு எல்லாத்துலயும் தலையிட்டுக்கிட்டு இருந்தா, உங்க பொண்ணு எப்படி பெரிய ஹீரோயினா மாறுவாங்க? நீங்க இங்க தான் இருக்கீங்க. பின்னாடி எப்படி உங்கள மீறி தவறா எடுத்துற முடியும்?" அப்படின்னு கேட்டாரு. அந்த அளவுக்கு கனகா மேல தேவிகாவுக்கு பொசெசிவ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு.